வெல்கம் டு யாவரும் கேளீர். நான் உங்கள் பத்திரி பேசுகிறேன். நேற்றைக்கு ரெண்டு அறிக்கைகள், அதாவது ரெண்டு ட்வீட் போட்டிருக்காரு மக்கள் நீதி மய்யம் தலைவர் கமலஹாசன். ஒன்று வழிபாட்டு தலங்கள், கல்வி நிறுவனங்கள் மற்றும் பேருந்து நிலையங்களுக்கு அருகே உள்ள மதுபான விற்பனை கடைகளை அகற்ற வேண்டும் என்பது தமிழ் குடும்பங்களின் எதிர்பார்ப்பாக இருந்த நிலையில் இந்த நடவடிக்கையை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் தம்பி விஜய் அவர்கள் பதவிக்கு வந்தவுடனேயே எடுத்திருக்கிறார். மதுபானம் விற்பனை ஒரு அரசாங்கத்தின் பணியாக என்றுமே இருக்கக்கூடாது. மது பழக்கத்தை கட்டுப்படுத்தும் பொறுப்பை தான் அரசு கைக்கொள்ள வேண்டும். இந்த நிலையை நோக்கி இன்று 717 மதுக்கடைகள் மூடல் என்று தொடங்கியிருக்கிறது. அந்த எண்ணிக்கை அதிகப்படுத்தப்பட வேண்டும். இந்த நடவடிக்கை தொடரப்பட வேண்டும். வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி மக்கள் நீதி மய்யம் தலைவர் கமலஹாசன் அவர்கள் வாழ்த்தியிருக்காரு. அதே நேரத்தில் நீட் தேர்வில் நடைபெறக்கூடிய குளறுபடிகளை கண்டிச்சிருக்காரு. ஒரு தடவை கூட குளறுபடி இல்லாமல் இந்த ஃப்ராடு பண்ணாமல் இந்த நீட் நடக்கவே இல்லை, இதனால் ஏராளமான மாணவர்கள் பாதிக்கப்படுறாங்க, இந்த மாதிரியான அநீதி, அதாவது நீட் நுழைவுத் தேர்வுக்காக இரவு பகலாக படித்த 22 லட்சம் மாணவர்களின் உழைப்பும் கனவும் குற்ற கும்பல்களால் சிதைக்கப்பட்டுள்ளது. இந்த மன உளைச்சலுக்கு பொறுப்பேற்க போவது யார்? இதுவரை ஒரு நீட் தேர்வு கூட முறைகேடு புகார்கள் இல்லாமல் நடந்ததாக எனக்கு நினைவில்லை. இதனால் தான் கல்வியை மீண்டும் மாநில பட்டியலுக்கு கொண்டு வர வேண்டும் என போராடி கொண்டிருக்கிறோம். நீட் எனும் அநீதியான தேர்விலிருந்து அதன் பின்னால் இயங்கும் மாஃபியாக்களிடமிருந்தும் இந்திய மாணவர்களை பாதுகாக்கப்பட வேண்டும் அப்படின்னு மக்கள் நீதி மய்யம் தலைவர் கமலஹாசன் கடுமையான ஒரு கண்டன அறிக்கையை கொடுத்திருக்காரு. இதற்கு நடுவில் தமிழக முதல்வர் விஜய் அவர்கள் மக்கள் நீதி மய்யம் தலைவர் கமலஹாசன் அவர்களுக்கு பதில் போட்டிருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னா, மக்கள் நீதி மய்யம் தலைவரும் மாண்புமிகு மாநிலங்களவை உறுப்பினருமான திரு கமலஹாசன் அவர்களின் அன்பான வாழ்த்துக்களுக்கு நன்றி. தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் அவருடைய சிஎம் பதவியேற்று சிறப்பாக செயல்படணும்னு வாழ்த்து தெரிவிச்சிருந்தாரு. அதற்கு விஜய் அவர்கள் நன்றி சொல்லியிருக்காரு. சமீபத்தில் பேட்ரியாட் திரைப்படம் வந்தது. அதில் மம்முட்டி, மோகன்லால், ஃபகத் ஃபாசில், இன்னும் ஏராளம் பெரிய பெரிய நட்சத்திரங்கள் நடிச்சிருந்தாங்க. அதை மகேஷ் நாராயணன் இயக்கியிருந்தார். மகேஷ் நாராயணன் விஸ்வரூபம் படத்தில் ஒர்க் பண்ணவர். அதுக்கப்புறம் கமலை வச்சு ஒரு படம் பண்ணலாம் அப்படின்னு ஒரு பேச்சு அடிபட்டது. சில காரணங்களால் அது நடக்கலை. மகேஷ் நாராயணன் உலகநாயகன் கமலஹாசன் அவர்களுக்கு மிக நெருக்கமான நண்பர். கமலஹாசன் அவருக்கு மிகப்பெரிய அளவில் என்ன சொல்கிறது, நிறைய விஷயங்கள் கற்றுக் கொடுத்துருக்காரு டெக்னிக்கலாக. ஸோ அதனால் ரெண்டு பேருமே ரொம்ப க்ளோஸ். எப்போதுமே அந்த படம் பண்ணாலும் பண்ணலனாலும் மகேஷ் நாராயணனுக்கு கமலஹாசன் அவர்கள் ஃபோன் பண்ணியிருக்காரு. ஃபோன் பண்ணி அவர் கேட்ட கேள்வி என்னென்னா, கமலஹாசன் ஃபாலோயிங் த ரிலீஸ் ஆஃப் மேசிவ் மல்டி ஸ்டாரர் பேட்ரியாட், Kamalhasan had not watched the full movie yet due to his busy schedule. He reached out to discuss intense social media discourse surrounding the character Rahim. The director noted the Ulaganayagan was curious about the local reception, reportedly asking, "These are Malayalis, right? You are making films in Kerala, right?" Regarding some of the sharp critics, Magesh added that a star in the star and that nothing can be done about it. அதாவது ஒரு மோகன்லால் கேரக்டர் மாஸ் எலிவேஷனுக்காக திணிக்கப்பட்ட ஒரு கேரக்டர் மாதிரி இருக்கு, அது இயல்பா இல்லைங்கிற மாதிரியான கடுமையான கிரிட்டிசிசம் அங்கே வந்தது. உடனே அதாவது கமல் சார் இந்த படத்தை பார்க்கல. அவர் பயங்கர பிஸி, அமெரிக்கா போனார், திரும்பி வந்தார். பட்டு சோஷியல் மீடியாவில் வரக்கூடிய அந்த தகவல்களை வச்சுட்டு மகேஷ் நாராயணுக்கு ஃபோன் பண்ணி, என்னப்பா நீ கேரளாவுக்கு தானேப்பா படம் எடுத்திருக்க, இவங்கெல்லாம் மலையாளி தானேப்பா, ஏன் இப்படி இந்த மாதிரியான ரிமார்க் வருது, என்ன ஏது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. அதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது, ஸ்டார் இஸ் அ ஸ்டார் அண்ட் தட் நத்திங் கேன் பி டன் அபவுட் இட் அப்படின்ட்டாரு. ஸோ மோகன்லால் ஒரு மாசான ஸ்டாரு, இது நியூ இயர் ஆஃப் மலையாளம் சினிமா. ஸோ இதை தான் அவர் சொல்லியிருக்காரு. இவ்வளோ ஸ்க்ரூட்டினி இருந்தாலும் அவர், நான் எடுத்ததுடைய நோக்கம் இந்த கேரக்டரை இப்படி தான் காமிக்கணும்னு தான் எடுத்தேன், அதை ஒன்றுமே பண்ண முடியாதுன்னு சொல்லி அவர் பதில் சொல்லியிருக்காரு மகேஷ் நாராயணன். பார்ப்போம் அடுத்தாப்புல அவர் என்ன படங்கள் பண்ணுறாரு அப்படின்னு. உலகநாயகன் கமலஹாசன் ஏராளமான பேருக்கு உதவி செஞ்சிருக்காரு. அதாவது அவரோட ஸ்டார்டம்மை மற்றவங்க பயன்படுத்திக்கிறதுக்கு அவர் உதவி பண்ணியிருக்காரு. உதாரணத்துக்கு மூன்று முடிச்சு படம் வந்த காலகட்டத்தில் கமலஹாசன் ஹீரோ. அவர் மலையாளத்துலையும் சரி தமிழ்லையும் சரி ஒரு பெரிய கதாநாயகன், அதாவது வளரும் கதாநாயகன். யங் ஹீரோ இப்போ யாருமே கிடையாது. கமல் தான் அந்த காலகட்டத்தில் ஒரு யங் ஹீரோ அப்படின்னு சொல்லலாம். ஒரு காதல் இளவரசன் அந்த மாதிரியான ஒரு எல்லாருக்கும் பிடித்தமான ஒரு நடிகர். ஸோ ரஜினிகாந்த் வில்லனா நடிக்கிறாரு. ரஜினிக்கு 3வது படம்.
ஸோ அவருக்கு உதவி பண்ணுறதுக்காக கமல் வந்து அந்த படத்தில் சாகிற மாதிரி, அது படத்தில் பாதியில் சாகிற மாதிரி ஒரு கேரக்டர். அதாவது கமல் மாதிரியான ஒருத்தர் செத்தாதான் அனுதாபம் வரும், அந்த அந்த சாவுக்கு வந்து அனுதாபம் வரும், ரஜினி வில்லன்கிறது எஸ்டாப்ளிஷ் ஆகும். அது யாரோ ஒரு புதுமுகம் நடித்தா, ஸ்ரீதேவியும் ஒரு புதுமுகமும் ஜோடியாக இருந்தால் எடுபடாது. கமல் ஸ்ரீதேவி ஜோடி, அவங்களுக்கு 2 பாட்டு, ஆடிவெள்ளின்னு ஒரு பாட்டு, வசந்த கால நதிகளிலேன்னு ஒரு பாட்டு, அதுக்கப்புறம் போட்டில் போகிறப்ப செத்தா தான் அது பவர்ஃபுல்லாக இருக்கும். அது கமல் இருந்தால் தான் அந்த ரஜினியோட கேரக்டரை எடுபடும்னு பாலச்சந்தர் வந்து கமலை நடிக்க வச்சாரு. கமலும் ஓகே, நான் பெரிய ஹீரோவா இருக்கேன், இருந்தாலும் பரவாயில்ல, இவர் வந்து வளரணும், இவர் வளர்ந்துட்டு போட்டோம், இவர் நம்ம ஸ்கூல்லேருந்து வர்றவர் தானே ரஜினியை வளர்த்து விடுறதுக்காக நடிக்க ஒத்துக்கிட்டாரு. அதே மாதிரி அழியாத கோலங்கள் படம் எடுத்து முடிச்சுட்டாங்க. 1979 வந்த படம் அழியாத கோலங்கள். சலீல் சௌத்ரியோட மியூசிக்கு. பாலு மகேந்திரா என்ன பண்ணிட்டாருன்னா, படத்தை எடுத்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அதில் வந்து அந்த சின்ன பசங்க கேரக்டரில் யார் நடிக்கலான்னா, கமல் நீங்கள் எனக்கு நடித்து கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு கொஞ்சம் தான் நடிக்கிற மாதிரி இருக்கும், மற்றதெல்லாம் நான் உங்களோட யங்கர் வெர்ஷன், நீங்கள் சைல்டுஹுட்டு ஸ்கூல் படிக்கிற காலகட்டம் அந்த மாதிரியான விஷயங்கள் தான் நான் எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லும்பொழுது கமல் ஓகேன்ட்டார். நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா எடுத்தோடனே அந்த நான் என்னும் பொழுது சாங் வரும். அது வந்து ஹிந்தி பெங்காலி ரெண்டையும் லதா மங்கேஷ்கர் பாடியிருப்பாங்க, தமிழில் வந்து எஸ்பிபி பாடியிருப்பார். கங்கை மரனோட வரிகள். அதான் டைட்டிலே இருக்கும். அந்த பாட்டு வந்து கார் வந்து ஹோட்டலில் இறங்கும், கோட் ஷூட்டோட கமல் வருவார், மேலே அவரோட ஆஃபீஸ்க்கு போவார், ஹோட்டலுக்கு போக மாட்டார், அவரோட ஆஃபீஸ்க்கு போவார். ஆஃபீஸில் அவருக்கு ஃபோன் கால் வரும், அவருக்கு நிறையா லெட்டர்ஸ் வரும், இப்படி மாற்றி பேசிக்கிட்டே இருப்பார். இந்த பர்டிகுலர் லெட்டரை வந்து பிரித்து படிப்பார். இது பிரித்து படிக்கிறப்ப தான் ஃப்ளாஷ்பேக் அவருடைய கிராமத்துக்கு போகும். ஸோ இந்த மாதிரி ஒரு 2-3 காட்சியில் அதில் நடிச்சிருப்பார். ஏன்னா அப்போ அன்றைக்கி அவர் பெரிய ஹீரோவாக இருந்தும் பாலு மகேந்திரக்காக நடித்து கொடுத்தாரு. தன்னுடைய நண்பருக்காக, ஜிஎன் ரங்கராஜனுக்காக, சகலகலாவனுக்கு அப்புறம் ஒரு இண்டஸ்ட்ரி ஹிட் கொடுத்துட்டு யாராவது ஒரு கௌரவ இடத்துல நடிக்க ஒத்துப்பாங்களா? அதுவும் ஒரு தோபியா, குடிகாரனா, அந்த ரோலில் அவர் நடித்து அந்த படம் வந்து வெளிவராமல் இருந்தது. கமல் நடித்ததுக்கப்புறம் அந்த படத்தை விநியோகஸ்தர்கள் வாங்கினாங்க. கடன் இல்லாமல் தப்பிச்சார் ஜிஎன் ரங்கராஜன். இந்த மாதிரி நிறைய உதவி பண்ணியிருக்கார். சினிமாவுடைய டைட்டில் டிசைன் பண்ணுறதுங்கிறது அது ஒரு தனி கலை. அதை வந்து அபூர்வ சகோதரர்கள், தேவர் மகன், இந்த மாதிரி ராஜ்கமல் படங்கள் எல்லாமே ரொம்ப பிரமாதமாக டைட்டிலை வந்து அந்த ஃபாண்ட்டாக இருக்கட்டும், அந்த டிசைனாக இருக்கட்டும், அதெல்லாம் பிரமாதப்படுத்தியிருப்பாங்க. நீங்கள் ராஜ்கமல் படங்களை பாருங்கள், அந்த டைட்டிலை பாருங்கள், அந்த எழுத்துக்கள், அந்த ஃபாண்ட்டு எல்லாமே பிரமாதமாக இருக்கும். ராஜ்கமல் சசிதரன் ஒருத்தர் இருப்பார், இன்னும் சில பேர் இருந்தாங்க ராஜ்கமலில் டைட்டில் எழுதுறதுக்குன்னே. அந்த காலகட்டத்திலேயே குணா, அந்த மாதிரி பிரமாதப்படுத்துவாங்க அவங்கெல்லாம். அதுலேயே சில விஷயங்கள் இருக்கும், அந்த டைட்டிலை பார்த்தாலே அதில் வந்து நிறைய விஷயங்கள் இருக்கும். அதை வச்சே நம்ம படத்தை பற்றி தெரிஞ்சுக்கலாம். இப்போ கோபி பிரசன்னா அப்படிங்கிறவர் வந்து நிறையா இப்போ உள்ள லேட்டஸ்ட் படங்கள், அது இப்போ நடிக்க பெரிய ஹீரோக்கள் படங்கள் எல்லாமே அவர் தான் பண்ணுறாரு. விக்ரம் உட்பட மாஸ்டர் உட்பட எந்த படமாக இருந்தாலும், அது ரஜினியுடைய கூலியாக இருந்தாலும் எந்த படமாக இருந்தாலும் கோபி பிரசன்னா தான். அவர் 6 வயதிலேயே உலகநாயகன் கமலஹாசன் ரசிகர். அவர் போட்டிருக்காரு, நான் 6 வயதில் சலங்கை ஒளி பார்த்த பொழுது உலகநாயகனுடைய தீவிரமான ஒரு ரசிகராக என்னை கவர்ந்த ஹீரோ. இன்னைக்கு நான் அவரை பல 10 வருடங்களுக்கு பிறகு அவரை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது. அவரோட டேப்லெட்லேயே கமலஹாசன் கையெழுத்து போட்டிருக்காரு. அவரோட வேக்கம் டேப்லெட்லேயே அன்பின் கமலஹாசன் அப்படின்னு சொல்லி உலகநாயகன் கையெழுத்து போடுற அந்த போஸ்ட்டை வந்து 10 மணி நேரத்துக்கு முன்னாடி போட்டிருக்காரு. இது நேற்று நடந்த சம்பவமாக இருக்கும்னு நினைக்கிறேன்.